பஞ்சுவாலிட்டி பஞ்சிங் அப்படின்னு மீனிங் எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுவீங்க, அடித்து அதனுடைய லைனை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மீனிங் என்னன்னு சொல்லி ஈஸியாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போது நம்மளுக்கு எப்படி போகணும், கூகுளில் போய் எப்படி டிக்ஷனரி மீனிங் பார்க்கணும் எல்லாமே நம்மளுக்கு ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு தெரியும். இதை தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. எப்படி சர்ச் பண்ணி பார்ப்பீங்க, எப்படி அது ஏதாவது ஃபைலை டவுன்லோட் பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க. நம்ம அந்த மாதிரி இதை பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழ் 99 ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட், அப்படி இல்லைன்னா கீபோர்ட் லேஅவுட் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்போ இதை நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரப்போது அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிற போகிறீங்க, ரைட் கிளிக் பண்ணி அதில் சேவ் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த இமேஜஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்லாம் தெரியாது. இதுதாங்க உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஜென்ரலாக ஒரு இது போய் எனக்கு சிஸ்டமே தெரியாது, ப்ரௌஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ என்ன மீனிங் இருக்கோ அதை அடித்து நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ண சொல்கிறது தான் அவங்க அந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. ரெண்டாவது, நீங்கள் வேர்டு யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? அதை எப்படி ஆன்லைனில் யூஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா கூகுள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜஸ்ட் கூகுள் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல கூகுள் டாக்குமெண்ட் சைன் இன்னு சொல்லி கேட்கும். அந்த சைன் இன்னை கிளிக் பண்ணிங்கன்னா வேர்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி இதில் வர ஆரம்பிச்சிடும். கூகுள் ஃபார்மு, கூகுள் ஷீட்டு, அது கூகுள் ஃபார்முங்கிறது வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு உண்டானது. சரிங்களா? இப்போ வேர்டில் நீங்கள் என்ன அடிக்கணுமோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக அடிச்சுக்கலாம். ரைட், இப்போ நான் அடிக்கிறேன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம அடித்து முடிச்சுட்டு சேவ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஃபைல் சேவ். இந்த ஃபைலை நீங்கள் தனியாக சேவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரி, அடித்து முடிச்சுட்டேன், இதை நான் க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். அப்போ எப்படி நான் திருப்பி அந்த ஃபைலை எடுக்கிறது அப்படின்னா, இந்த டேட்டா எல்லாமே க்ளவுடில் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். சரிங்களா? க்ளவுட்னா இன்டர்நெட் மேலே உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். அப்போ நம்மளோட ஒவ்வொரு இமெயில் ஐடிக்கும் நம்மளுக்கு ஒரு 15 GB கிட்ட கூகுள் டிரைவ்னு ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? கூகுள் டிரைவ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஒவ்வொரு இமெயில் ஐடிக்குன்னா ஆல்ரெடி என்னோடய இமெயிலில் இருக்கிறனால எல்லாமே போயிட்டுருக்கு, பாஸ்வேர்டு கேட்காம. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா ரீசன்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் கடைசியாக அடித்த இன்றைக்கி டுடே இந்த ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அடித்து வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நீங்கள் அடித்த டாக்குமெண்ட். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், வந்துடும். சரிங்களா? நம்ம அடிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சரிங்களா எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை என்ன ஆகிட்டே இருக்கும்னா இது உங்களுக்கு சேவ் ஆகிட்டே இருக்கும். கரண்ட் போச்சா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், இதில் நீங்கள் அடித்தது எங்கேயும் போகாது. சரிங்களா? இப்போ நம்ம சிஸ்டத்தில் அடிச்சிருந்தா கூட ஏதாவது ஒன்று ஆட்டோமேட்டிக்காக போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அது எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஏதாவது பேரை மாற்றணுமா, தாராளமாக என்ன பண்ணிக்கோங்க, பேரை மாற்றிக்கோங்க. என்ன டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம்னா டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய வேலையை நான் அடித்து முடிச்சிட்டேன், இதே டாக்குமெண்ட்டு மதுரையில் ஒருத்தர் இருப்பாப்புல, அதுக்கப்புறம் வர்றது அவர் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணிக்கலாம், அவருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவர் ஆன்லைனில் எங்கே ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்போ எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? வழக்கம் போல் இந்த இடத்துல இது பேரை மாற்றிட்டோம். நம்ம இந்த இடத்துல ஷேருன்னு இருக்கா, ஷேருன்னு கொடுங்க. அவருடைய இமெயில் ஐடி உங்கள்கிட்ட தெரியும். அப்போ அந்த இமெயில் ஐடிக்கு என்ன பண்ணிடுங்க, நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிடுங்க, agasthinbabu@gmail.com. நான் எனக்கு அனுப்பிச்சிக்கிறேன். சரிங்களா? அப்போ மெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காட்டும் எடிட் பண்ணுறதுக்கா, அதாவது அவர் டைப் பண்ணலாமா, இல்லை சும்மா பார்க்குறதுக்கா, இல்லை கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மாதிரி அவர் என்ன பண்ணுறாங்க, காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சென்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அந்த லிங்க் வந்து அவருக்கு சென்ட் ஆயிரும் மெயிலுக்கு. சரிங்களா? சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட்டு என்னுடைய ஃபோனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னுடைய மெயிலை நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் அனுப்பின மெயில் எனக்கு வந்திருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன். வந்துருச்சா? அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுறேன். மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் டிடிஎஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைல் வேர்ட் ஃபைல் இங்கே இருக்குது. அந்த வேர்ட் ஃபைலை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் என்ன அடிச்சிருக்கீங்களோ அதே இது டாக்குமெண்ட் எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ நான் ஃபர்தராக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டைப் பண்ணுறதுக்காக நான் கர்சரை வைக்கிறேன். சரிங்களா? கர்சரை வச்சேன்னா வந்துருச்சு. இப்போ நான் இதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். நான் என்ன அடிக்கிறேன்னா நம்பர் டேட்டா அடிக்கிறேன். சரிங்களா? ரைட்டு, அடிச்சு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள்,
அங்கேயும் காமிக்குது. ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு வந்துக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கும் எடிட் ஆகும் சார். ஆமாம், அந்த லிங்க் உங்கள்கிட்ட தானே இருக்குது. இந்த லிங்க்கே நீங்கள் என்ன தான் பண்ணுறாங்க நம்மளும் பார்த்துக்கலாம். அவங்க அடிச்சு முடிச்சிட்டாங்களான்னு கூட நீங்கள் என்ன நினைக்கலாம், இப்படியே செக் பண்ணிக்கலாம். அடிச்சு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல டைப்பிங் தான் வரும். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன டைப் பண்ணுறாலும் பார்த்துக்கலாம். அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு உங்களுக்கு வந்துடும். எல்லாம் முடிஞ்சிருச்சா, இதை நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், ஃபைலில் போய் டவுன்லோடுன்னு கொடுத்து வேர்ட் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் மட்டும் வச்சுக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஆன்லைனில் இருந்துச்சுன்னா நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களும் அடிச்சுக்கலாம், நீங்களும் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு 10 காலமாக போடுறீங்க, எல்லோரும் ஒரு சிஸ்டத்தில் உட்காந்து அடிக்கிறதுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணிங்கன்னா அவன் வேற ஒரு சிஸ்டத்தில் வச்சிருச்சிங்கன்னா டேட்டா சீக்கிரம் அடிச்சு முடிச்சிடலாம், டைம் மிச்சமாகும். அப்போ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கூகுள் டாக்குமெண்ட். வேர்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜர் என்ன பண்ணிக்கலாம், அதில் நீங்கள் தாராளமாக பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? அப்புறம் இதில் போய் நீங்கள் டேபிள் போடுறதாலும் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இதில் போட்டு எல்லாமே அங்கே வேர்டில் என்னென்ன பண்ணமோ அதே சேம் ப்ரொசீஜர் இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து போகலாம். அடுத்து கூகுள் டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் கூகுள் ஷீட்ஸ். அதுலேயும் வழக்கம் போல் கூகுள் ஷீட் சைன் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் ஷீட்டோட ஆப்ஷன் வந்துடும். எக்ஸல் ஷீட் தான் ஓப்பன் ஆகும். அங்கேயே நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான், அடிங்க. நீங்கள் வாட்டி என்ன அடிக்கிறீங்களோ அது என்ன ஆகிட்டே இருக்கும், அடிச்சு சேவ் ஆகிட்டு இருக்கும். எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஷேர் பண்ணுறது அவருக்கு ஷேர் பண்ணி விட்டு அவருடைய வேல்யூஸ் எல்லாம் அடிக்கிறீங்கன்னா அவர் அங்கே அடிச்ச உடனே இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், சேவ் ஆக ஆரம்பிக்கும். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஃபைலில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோடுன்னு கொடுத்து எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?